ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், எனக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதாவது ஒரு நாள் 35, ஒரு நாள் 37, ஒரு நாள் 34. என்னோட பீரியட் சைக்கிள் எவ்வளோ அப்படின்றது சரியாக எனக்கு தெரியாது சிஸ்டர். ஸோ மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் என்னைக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தால் எங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது. ஸோ இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 30 நாளில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியான ரிசல்ட் தெரியாது. பீரியட் சைக்கிள் 28, 29 இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் 30 நாளில் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிலேவாக பண்ணி பார்க்கணும். இது வந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு இர்ரெகுலர் இருக்குது அப்படின்றத பொறுத்து மாறும். ஆனால் ஓவராலாக எனக்கு நார்மலாக இர்ரெகுலர் இருக்குது, ரொம்ப மாறி வருது அப்படின்னா ஓவராலாக காமனாக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாளில் வந்து நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவு அதாவது 35, 38 அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 40 நாள்லேயே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் 40, 39, 41 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 days டிலேவாக வருது அப்படின்றவங்க நீங்கள் ஆவரேஜாக 45வது நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இர்ரெகுலர் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு ஆர்வத்தில் 34, 35 இந்த மாதிரி நாட்களில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ்னு வருது, ஆனால் நான் இர்ரெகுலர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க 35 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இர்ரெகுலர் இருக்கும்போது நெகட்டிவ் தான் காட்டும். நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பேபிக்கு இர்ரெகுலருக்கு 52வது நாளில் தான் ஃபஸ்ட்டே நான் செக் பண்ணேன். ஸோ 52வது நாள் செக் பண்ணும்போது எனக்கு டபுள் லைன் ஸ்ட்ராங்காக காட்டுச்சு. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆக தான் ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங் ஆகி நமக்கு டபுள் லைன் காட்டும். ஸோ ரெகுலர் பீரியட் இருக்கவங்க நீங்கள் 30 நாள்லேயே பண்ணிடலாம். இர்ரெகுலர் இருக்குது அப்படின்னா ஒரு 40லேருந்து 45 நாள் வரைக்கும் ஆவரேஜாக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கலாம். ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கவனமாக இருப்போமோ அது மாதிரி இருக்கலாமே தவிர முன்னாடியே அவசரப்பட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா முன்னாடியே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன் உடம்புல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு நெகட்டிவ்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 40, 45 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.